அன்பான மக்களே, நம்மளோட மகாநதி சீரியல் வந்து டிஆர்பி வந்து கம்மியானது வந்து நிறைய பேருக்கு வருத்தங்க. கமெண்ட்ஸில் பார்க்க முடியுது, அவ்வளோ பேர் வருத்தப்பட்டிருக்காங்க. என்ன பண்ணுறது, ஆனால் விஜய் காவேரிக்கான ட்ராக் நல்லா தான் கொண்டு வர்றாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இந்த ட்ராக்கில் வந்து ஏன் டிஆர்பி கம்மியாக இருக்குது அப்படின்னு நம்ம யோசிச்சோன்னா, சீரியலை மகாநதி மட்டும் வச்சு பார்க்கக்கூடாது. நம்ம அதர் சீரியலையும் பார்க்கணும். எல்லா சீரியலுமே பயங்கரமாக ஸ்கோர் பண்ணுறாங்க. எல்லாருமே ஒரு ஈக்குவலாக வந்து டஃப் கொடுக்குறாங்க. எல்லாருமே செம்மையாக பண்ணுறாங்க அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். இப்போ இவங்க டவுன் ஆகிருக்காங்க, இவங்க கம்மியாக ஸ்கோர் பண்ணியிருக்காங்க, இவங்க நல்லா வந்து பண்ணலை அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. ஆனால் நிறைய கமெண்ட்ஸில் பார்க்க முடிஞ்சது, நிறைய பேருக்கு விஜய் காவேரி நல்லா தான் அவங்க பண்ணியிருக்காங்க, நிறைய தான் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க, அவங்களோட இது ஆக்டிங் நல்லா தான் இருந்துச்சு அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஆமாம், அதுதான் கரெக்ட். நான் என்ன சொல்கிறேன்னா, நிறைய எல்லா இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக தானே டிஆர்பி வந்து நம்ம கொடுக்குறாங்க. அதனால் வந்து விஜய் டிவியில் மட்டும் இருக்கிறது, சன் டிவியில் மட்டும் இருக்கிறது, மற்ற சீரியல் மட்டும் இல்லை, அந்த மாதிரி இல்லை இல்லையா. அதில் வந்து டாப் 5க்குள்ளே இருக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம், சரிங்களா. அவள் டாப் 5க்குள்ளே இருக்கிறாங்க, டாப் 10க்குள்ளே இருக்கிறாங்க. அதுதான் வந்து எனக்கு தெரிஞ்சு சாதனை நான் சொல்வேன். இப்போ வந்து டிஆர்பி கம்மியாக இருக்குது அப்படின்னா, இப்போ மகாநதி சரியாக பண்ணலை அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது அதில். ஆனால் அது மகாநதியை விட நிறைய பேர் நல்லா பண்ணுறாங்க. மகாநதி மாதிரியே நிறைய பேர் பண்ணுறாங்க, அவங்களும் டஃப் கொடுக்குறாங்க, அவங்களும் சூப்பராக பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் நான் எடுத்துப்பேன். ஃபீல் பண்ணாதீங்க, அடுத்த வாரத்தில் வந்துட்டு செம்மையாக வந்து ஸ்கோர் பண்ணிடுவாங்க. நம்ம மகாநதி எப்பயுமே சரி, கீழே விழுந்தால் அவங்க சீக்கிரமாகவே எந்திரிச்சிருவாங்க அப்படிங்கிறதான். எத்தனை தடவை கீழே விழுந்து எந்திரிச்சிருக்காங்க, நம்மளும் நிறைய பார்த்துருக்கோம் இல்லையா. டிஆர்பி கம்மியாகிடுது அப்படின்னு. ஆனால் டிஜிட்டலில் வந்து எப்போவுமே வந்து நம்ம மகாநதியை ஃபஸ்ட்டில் இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. ஆனால் டிஆர்பியில் வந்து கம்மியாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத உண்மை தான், ஒத்துக்கிறேன். ஆனால் கம்மியாக தான் குறைஞ்சிருக்காங்க. அடுத்த வாரத்தில் வந்து நல்லாவே வந்து ஜாஸ்தி ஆயிடுவாங்க அப்படிங்கிறதான். சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க, அவங்கள எந்த குறையுமே சொல்ல முடியாது. அந்தளவுக்கு சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லைனாங்க. நம்ம எல்லாத்தையுமே ஒத்துக்கணும். அந்தளவுக்கு நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட அதர் சீரியல் பார்த்தீங்க, இப்போ புதுசாக வந்து நிறைய சீரியல் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. சன் டிவியில் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து பண்ணிகிட்ருக்காங்க. மற்ற சேனலில் வந்து சூப்பராக வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களும் டஃப் கொடுக்குறாங்க, எல்லாருமே டஃப் கொடுக்குறாங்க இல்லையா. அப்போ வந்து நம்ம பார்க்குற ஒரே சீரியல், அதனால் வந்து நமக்கு என்னடா டவுன் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நமக்கு இருக்கும். அப்படி இல்லை அது வந்து. ஆனால் இவங்கள மாதிரியே அவங்களும் நல்லா பண்ணுறாங்க அப்படிங்கிறதான். இவ்வளோ நல்லா போயிட்டுருக்குங்க எல்லா சீரியலுமே. எனக்கு தெரிஞ்சு எல்லா சீரியலுமே சூப்பராக வந்து போயிட்டுருக்கு. இப்போ விஜய் டிவிலையும் சரி, எல்லா சீரியலுமே பகல் டைமில் கூட செம்மையாக ஸ்கோர் பண்ணுறாங்க. சீரியலு நைட்டில் போடுற சீரியலும் சூப்பராக ஸ்கோர் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு 8 மணிக்கு பாண்டியன் ஸ்டோர், 8:30 மணிக்கு வந்து ஐநார் துணை, 9 மணிக்கு வந்து சிறகடி ஆசை, 9:30க்கு வந்து சின்ன மருமகள், அதுக்கு முன்னாடி நம்மளோட மகாநதி வராங்க. இந்த 2.5 மணி நேரம் இந்த 5 சீரியலுமே வந்து சூப்பராக ஸ்கோர் பண்ணுறாங்க அப்படின்னு தான் நான் சொல்வேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ மகாநதி வந்து ஒரு நாளைக்கு 3 தடவை போடுறாங்க. அப்போ வந்து அவங்க என்னென்ன யோசிப்பாங்க அப்படின்னா, நம்ம அப்போ பார்த்துக்கலாம், இப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு யோசிப்பாங்க. ஒரு மகாநதி வந்து 3 தடவை போடுறாங்க. நைட்டு 10:30 மணிக்கு போடுறாங்க, அப்புறம் 7:30 மணிக்கு போடுறாங்க, அப்போ அடுத்த நாள் போடுறாங்க. இவ்வளோ போடுறதால அவங்க டிஆர்பி வந்து கொண்டு வர்றதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆவரேஜாக தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறது. டிஆர்பி கம்மி ஆயிடுச்சு அப்படின்னு வருத்தப்படுறத இவ்வளோ தானே கம்மியாக இருக்குது, இவ்வளோண்டு தானே அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா, நம்ம மகாநதி வந்து பெஸ்ட்டு தான், சூப்பர் தான் அப்படின்னு நான் சொல்வேன். அந்தளவுக்கு வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்த வாரத்தில் பாருங்களேன், சூப்பராக கம்பேக் கொடுப்பாங்க, நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அடுத்த வாரம் ட்ராக்கே வந்து நம்ம எதிர்பார்க்காத ட்ராக்கு தான் வரப்போகுது. வித்தியாசமாக வந்து கொண்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு நியூஸ் வந்திருக்கு. பார்ப்போம், அப்கமிங்கில் வந்து செம்மையாக வந்து கொண்டு வருவாங்க. ஏன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துட்டுருக்கு இல்லையா. இந்த 2 வீக்காக வந்துட்டு டிஆர்பி கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது நம்ம ஆடியன்ஸே வந்து, நம்ம பார்க்குற ஆடியன்ஸே வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா. நிறைய கமெண்ட்ஸில் பார்க்க முடிஞ்சது. அதுதான் சரி, இதை பற்றி பேசலாம் அப்படின்றதான். ஆனால் அடுத்த வாரம் வந்து நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதான். முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே வந்து நம்ம சப்போர்ட் பண்ணலாம். சரிங்களா, சூப்பருங்க, நல்லாவே போயிட்டுருக்கு நம்மளோட மகாநதி.
இன்னி நல்லா கொண்டு போவாங்க, இன்னி நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு தான் நான் எதிர்பார்க்குறேன். நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா என்ன ஏதுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரிங்களா? நம்மளோட சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப்